குடும்பத்தை அவங்க கட்டணும், பிள்ளைகளை எழுப்பி கட்டணும். அவங்க சாட்சியா இல்லைன்னா குடும்பம் வீணா போயிடும், சின்ன பின்னமாகி போயிடும், கண்ணீர் கதனமாக மாறி போயிடும். அதெல்லாம் மாறாதபடி சரியா எடுத்து நிறுத்தி சரியான சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும்னு சொன்னா யார் எழும்பணும்? குடும்ப தலைவர்கள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் எழும்பணும், எல்லாரும் எழும்பணும். எப்படி எழும்ப முடியும்? தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவனோடு பேசுவார், வழி நடத்துவார். அப்படி பேசி வழி நடத்தினால அந்த சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக மாறினார், சாட்சியாக மாறினார். ஏலியுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக ரகசியங்களை கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட பேசுகிறார். ரகசியங்களை பேசுகிறாரு, வருங்காலத்தை குறித்து பேசுகிறாரு. இந்த நல்ல முயற்சியை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் சாதாரணமாக நடத்திக்கிட முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த முயற்சிக்கு நீண்ட நாள் பலன் கிடைக்கணும். இன்றைக்கு இங்கே இருக்கிற தூதர்கள் போல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். சாமுவேல் வளர்ந்த போல் உங்களுடைய விசுவாசம் வளரணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை வளரணும், வேத தியானம் வளரணும். சாமுவேலை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தி வழி நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபை ஆண்டு தரும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். சாமுவேல் வளர்ந்தார். ஆண்டவர் நம்ம எல்லாரும் சபையா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சாமுவேலுக்கு வளர்ச்சி கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய சபைக்கு ஒரு வளர்ச்சியை தாரும் ஐயா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தார், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தார். ஆண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கி தாருப்பா. இன்னைக்கு எடுத்த பிரயாசங்கள், அருமையான ஊழியர்கள் எடுத்த பிரயாசங்களுக்கு நீண்ட காலம் பலன் கிடைக்கட்டும் ஐயா. ஒருவராவது ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தோடு விலகி விடாதபடி காத்துக்கொள்ளும். சாமுவேலுக்கு பின்ன